everyone, welcome to our channel. நாம இப்போ வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்க டாப் காலேஜஸ் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிற காலேஜை பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நாம ஒரு காலேஜை பத்தி பார்க்கணும்னா அந்த காலேஜ்ல கேம்பஸ் லைஃப் எப்படி இருக்கு, அந்த காலேஜ்ல என்ன மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நமக்கு கொடுத்திருக்காங்க, அந்த காலேஜ்ல என்னென்ன கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க, அந்த காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, அந்த காலேஜ்ல எவ்வளவு ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க, அந்த காலேஜ்ல எவ்வளவு பிளேஸ்மெண்ட் வந்து போன இயர்ல ஆயிருக்காங்க, எவ்வளவு பிளேஸ்மெண்ட்டுக்கு நமக்கு வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கறதையும் பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம TNA 2025ல ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3ல சீட் மேட்ரிக்ஸ் எப்படி இருந்தது, சீட் ஃபில்லிங்ஸ் எப்படி இருந்ததுங்கிறதும் பாத்துக்கலாம். க்ளோசிங் கட் ஆஃப் 2025ல எவ்வளவு இருந்தது, இந்த வருஷம் எவ்வளவு கட் ஆஃப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாங்கிறதையும் பாத்துக்கலாம். இந்த காலேஜ் கேம்பஸ் லைஃப் பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இந்த காலேஜ் வந்து எஸ்டாப்லிஷ் பண்ண இயர் வந்து 1956. இது வந்து 70 இயர்ஸா இருக்கு. இந்த காலேஜ் ரொம்ப பழமையான காலேஜ் தான் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம கேம்பஸ் வந்து பாத்தீங்கன்னா 50.8 ஏக்கர்ஸ்ல அரௌண்ட் பண்ணிருக்காங்க. லொகேஷன் வந்து பாத்தீங்கன்னா சிவில் ஏரோட்ரோம் போஸ்ட்ல இருக்கு, கோயம்புத்தூர்ல லொகேட் ஆயிருக்கு. TNA கோட் வந்து பாத்தீங்கன்னா 2007. அப்ளிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்ரிடேஷன் வந்து பாத்தீங்கன்னா NAACல A கிரேட் இருக்கு. பிளஸ் வந்து NBA-ல ஆல் UG கோர்ஸும் NBA-ல அக்ரிடேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ்ல என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னா மாடர்ன் லேப்ஸ் இருக்கு. இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஹைலி இன்டகிரேட்டட் லேப்ஸ் தான் இருக்கு. லார்ஜ் லைப்ரரிஸ் இருக்கு. அது இல்லாம இன்டோர் அவுட்டோர் ஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிரிக்கெட், ஃபுட்பால், பேட்மிண்டன்ஸ், ஜிம், இது எல்லாமே இருக்கு. அத்லெட்டிக்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்க ப்ரொவைட் பண்றாங்க. அது இல்லாம ஹாஸ்டல்ஸ் இருக்கு. ஹாஸ்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்க்கு தனித்தனியான ஹாஸ்டல்ஸ் இருக்கு. வித் ஏசி நான் ஏசி ரூம்ஸும் அவைலபிளா இருக்கு. ரெண்டாவது, இந்த ஹாஸ்டல்ல RO வாட்டர் அண்ட் டைனிங் ஹால்ஸ் எல்லாமே செப்பரேஷனா நீட்டாவும் வச்சிருக்காங்க. செட்டில் சர்வீஸ் வந்து பாத்தீங்கன்னா நியர்பைல இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வர மாதிரி இங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸும் ரொம்ப நல்லா இருக்கு. காலேஜ்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு டிஸ்பென்சரி, அதாவது மெடிக்கல் கேர்ஸும் உள்ளேயே அரேஞ்ச் பண்ணி தராங்க. ATM சர்வீஸும் உள்ளேயே இருக்கு. காலேஜ்ல கேண்டீன் இருக்கு. கேண்டீன்ல இருக்கிற ஃபுட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஹைஜீனாவும் குட் குவாலிட்டிஸ்லயும் கொடுக்குறாங்க. ஆடிட்டோரியம்ஸ் இண்டிவிஜுவலா அங்கேயே வச்சிருக்காங்க. சோ நிறைய ஃபங்க்ஷன் நடக்கிறது, ஈவென்ட் நடக்கிறதுலாம் ஆடிட்டோரியம்ஸ் நல்ல யூஸ்ஃபுல்லா இருக்கு. இங்க வந்து கோர்ஸ் என்ன ஆஃபர் பண்றாங்கன்னா 8 அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் வந்து இங்க ஆஃபர் பண்றாங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ECE, CSE, சிவில் இது எல்லாமே இருக்கு. உங்களுக்கு ஸ்பெஷலைஸ் கோர்ஸ்னா AA அண்ட் கெமிக்கல் இன்ஜினியரிங் இருக்கு. 5 இயர்ஸ் கோர்ஸ்ல வந்து டேட்டா டிசைன் ஒன்னு இருக்கு. இந்த மாதிரி கோர்ஸ் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே இதுல உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம 6 போஸ்ட் கிராஜுவேட் கோர்சஸும் இருக்கு. பிளஸ் 4-5 இயர்ஸ் வந்து PhD ரிசர்ச்சும் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரோக்ராம்ஸ், PhD ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸும் இங்க நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம MSc ப்ரோக்ராம்ஸும் PhD ப்ரோக்ராம்ஸும் நடக்குது. கோர்ஸ பத்தின டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஸ்கிரீன்ல தெரியுற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருப்போம், கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா இந்த QRஸ்க்கான ஸ்கேன் பண்ணி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஆட் பண்ணிக்கங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க இதுல சேட் பண்ணாலும் தெரிஞ்சுக்கலாம், இல்லைன்னா கால் பண்ணி உங்க டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இங்க ஃபேக்கல்டிஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 354 டாப் இன்வெஸ்டர்ஸ் ஃபேக்கல்டிஸ் இருக்காங்க. அசிஸ்டன்ட் ப்ரொஃபசர் அண்ட் ப்ரொஃபசர் இவங்க எல்லாமே வெல் எஜுகேட்டட், ME அண்ட் MTech அண்ட் PhD, MPhil முடிச்ச வெல் குவாலிஃபைடு ட்ரைன்டு ப்ரொஃபசர்ஸ் தான் உங்களுக்கு இருக்காங்க. சோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். TNA 2025ல ரவுண்ட் வைஸ் சீட் ஃபில்லிங்ஸும் சீட் மேட்ரிக்ஸும் என்னன்னு பார்க்கலாம். இந்த காலேஜ் கோட் வந்து பாத்தீங்கன்னா 2007 காலேஜோட கோடு. உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்ல 646 சீட்ஸ் வந்து அலோகேட் பண்ணியிருந்தாங்க. ரவுண்ட் 1ல வந்து பாத்தீங்கன்னா 598 சீட்டும், ரவுண்ட் 2ல 35 சீட்ஸும் உங்களுக்கு வந்து ஃபில் ஆயிருக்கு. மொத்தமா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 645 சீட் வந்து ஃபில் ஆயிருக்கு. மொத்தமா உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 99.85% உங்களுக்கு சீட் ஃபில்லிங்ல இருக்கு. இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் இன் கோயம்புத்தூர் TNA 2025 க்ளோசிங் கட் ஆஃப் என்னன்னு பார்க்கலாம். AIDS OCல 189, BCல 187, BCMல 187, MBCல 182, SCல 184, SCAல 173, STல 156 க்ளோசிங் ஆயிருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் OC 192, BC 189, BCM 189, MBC 187, SC 176, SCA 159,
எஸ்டி நாட் அலோகேட்டட் ஆயிருக்கு. சிவில் இன்ஜினியரிங் ஓசி 189, பிசி 186, பிசிஎம் 183, எம்பிசி 185, எஸ்சி 177, எஸ்சிஏ 159, எஸ்டி 178 அலோகேட் ஆயிருக்கு. சிவில் இன்ஜினியரிங் செல்ஃப் ஸ்டடியிங் ஓசி 186, பிசி 184, பிசிஎம் நாட் அலோகேட்டட் ஆயிருக்கு. எம்பிசி 182, எஸ்சி 171, எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸும் நாட் அலோகேட்டட் ஆயிருக்கு. சிஎஸ்சி ஓசி 198, பிசி 197, பிசிஎம் 197, எம்பிசி 196, எஸ்சி 197, எஸ்சிஏ 192, எஸ்டி 187 க்ளோசிங் ஆயிருக்கு. சிஎஸ்சியில் செல்ஃப் ஸ்டடியிங் ஓசி 197, பிசி 196, பிசிஎம் 196, எம்பிசி 196, எஸ்சி 187, எஸ்சிஏ 176, எஸ்டி நாட் அலோகேட்டட் ஆயிருக்கு. ட்ரிபிள்இ ஓசி 195, பிசி 195, பிசிஎம் 195, எம்பிசி 194, எஸ்சி 185, எஸ்சிஏ 179, எஸ்டி 161 க்ளோசிங் ஆயிருக்கு. ட்ரிபிள்இ செல்ஃப் ஸ்டடியிங்கில் ஓசி 194, பிசி 193, பிசிஎம் 192, எம்பிசி 192, எஸ்சி 177, எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ் நாட் அலோகேட்டட் ஆயிருக்கு. இசிஇ ஓசி 197, பிசி 197, பிசிஎம் 196, எம்பிசி 196, எஸ்சி 189, எஸ்சிஏ 191, எஸ்டி 193 க்ளோசிங் ஆயிருக்கு. இசிஇ செல்ஃப் ஸ்டடியிங்கில் ஓசி 196, பிசி 196, பிசிஎம் 195, எம்பிசி 196, எஸ்சி 186, எஸ்சிஏ 175, எஸ்டி நாட் அலோகேட்டட் ஆயிருக்கு. ஐடி ஓசி 196, பிசி 196, பிசிஎம் 196, எம்பிசி 196, எஸ்சி 187, எஸ்சிஏ 176, எஸ்டி 187 க்ளோசிங் ஆயிருக்கு. மெக்கானிக்கல் ஓசி 192, பிசி 191, பிசிஎம் 190, எம்பிசி 188, எஸ்சி 178, எஸ்சிஏ 163, எஸ்டி நாட் அலோகேட்டட் ஆயிருக்கு. மெக்கானிக்கல் செல்ஃப் ஸ்டடியிங் ஓசி 189, பிசி 187, பிசிஎம் 182, எம்பிசி 184, எஸ்சி 173, எஸ்சிஏ 156, எஸ்டி நாட் அலோகேட் ஆயிருக்கு. கெமிக்கல் இன்ஜினியரிங் செல்ஃப் ஸ்டடியிங்கில் ஓசி 188, பிசி 187, பிசிஎம் நாட் அலோகேட்டட் ஆயிருக்கு. எம்பிசி 182, எஸ்சி 170, எஸ்சிஏ 156, எஸ்டி 144 க்ளோஸ். கோர்ஸ் டீடைல்ஸ் தேவைப்படுதுனாலும் சரி, இந்த 2026ல என்ன கட் ஆஃப் தேவைப்படுது, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற இந்த லிங்க் இருக்குல்ல, அதுல கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல இந்த ஸ்கேனர் மூலமா QR கோடை ஸ்கேன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிங்க.